மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு யோசனையாவே இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு பண்ணாம நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சாமி ஆடுனது சொன்னதுனால எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உடனே பயங்கரமா கோபம் வருது ஈஸ்வரிக்கு. ஏன்னா மடியில கனம் இருக்கவங்களுக்கு தானே கோபம் வரும், அந்த மாதிரிதான் கோபம் வருது. இங்க பாருங்க, 1000 பேர் 1000 சொன்னாலும் இப்போ எல்லாம் உண்மை நிரூபணம் ஆயிடுச்சு தானே. தமிழ் தான் ஃபோன் பண்ணி செல்லப்பாண்டி கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் எதுக்காக சும்மா தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திசை திருப்பி விடுறாங்க. உடனே சேது வந்து, சாமி ஆடி சாமி சொல்லிச்சுன்னு சொல்றீங்க, அப்ப என்ன தப்பு யாரு பண்ணது அதையும் சாமி சொல்லிருக்கணும் இல்ல? சாமி அதை தான் சொல்லல, அப்புறம் என்ன? சாமி எப்படி நீ வந்து நிரபராதின்னு சொல்லிச்சோ அதே மாதிரி தப்பு யார் பண்ணாங்க ஏதுன்றத தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் எது உண்மை எது பொய்ன்றத அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாங்க. உடனே தமிழுக்கு கோபம் வருது. இங்க பாரு, கடவுளுக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலன்றத. அதை எதுக்காகவும் யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ் குழந்தை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட வந்து, இங்க பாருங்க அத்தாச்சி, என்னாச்சு உங்களுக்கு? இதை பத்தி பேசினவே உங்களுக்கே படப்படப்பாகுதுன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு போய் என்ன படப்படப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து, ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கிட்டத்தட்ட சாமி வந்து எல்லா உண்மையும் சொன்ன மாதிரி தான் சொல்லுச்சு. ஒருவேளை சாமி திரும்ப வந்து நான் தான் அந்த தப்பை பண்ணேன் அதை சொல்லிட்டா சேது மாமா என்னை ஒட்டு மொத்தமா வெறுத்துருவாரு. சின்ன வயசுல இருந்தே அவரை பிடிக்கும், அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இல்ல ஒரு பொய்யை தவிர வேற எதுவுமே சொல்லல. சேது மாமா என்னை வெறுத்துட்டான், கண்டிப்பா தானே ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார், இந்த 3 பேரை தவிர வேற யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அப்படி சாமி சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். அது எதுவுமே சொல்லாம அவங்க இப்படி ஒரு க்ளூ கொடுத்ததுனால என்ன ஆயிட போகுது, விடு, நீ இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் ஓரளவுக்கு ஈஸ்வரி தேத்துறாங்க. சாமுத்திரிக்கும் தாமரைக்கும் இன்னும் பயங்கரமா சண்டைக்கும் வருது. இது எல்லாமே உண்மை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் மும்மரமா இறங்கிட்டாங்க. அதே விஷயத்த தான் வீட்லயும் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி நிரபராதின்றதை எப்படியாவது நிரூபிச்சாக்கணும். யார் வந்து ஃபோன் பண்ணது இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம விட்டுட்டோம், இனியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வசந்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மாச்சியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே தமிழுக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்ப நிரூபிச்சு மட்டும் என்ன ஆயிட போகுது, நான் வந்து தனியா வந்துட்டேன், இதுக்கு மேல அவங்க கூட சேர்ந்து வாழ்றதோ இப்படிப்பட்ட எண்ணல எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் இனி இப்படிதான் இருக்க போறேன், என் பிள்ளைங்க தான் எனக்கு. அவங்க வந்து நான் நிரபராதி நம்பலையா நம்பாம போட்டோம். நான் நிரபராதின்றது எனக்கும் அந்த கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும். கடவுள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிச்சுல்ல, எனக்கு அது போதும், வாமா போகலான்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு அங்கிருந்து தமிழ் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வசந்தி செல்லப்பாண்டி 2 பேருமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது உண்மை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்மரமா இருக்காங்க. இப்பயாவது ஐஸ்வர்யா பண்ண தப்ப ஒத்துப்பாங்களா சேதுக்கிட்ட, இல்ல பண்ண தப்ப ஒத்துக்காம அடம்பிடிக்க போறாங்களா? ஒருவேளை சேதுக்கு உண்மை தெரிய வந்தா இனி சேதுவோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.